நற்பவி வணக்கம். நற்பவி வணக்கம். இப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். அதில் வந்து ரூபாய் நோட்டுக்கெல்லாம் எந்த மாதிரி சேமிக்கணும், ரூபாய் நோட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கணும், எந்தெந்த இடத்துல வச்சே சேமிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். படித்து சொன்னேனே, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற டைலாக்கு இன்றைக்கி தலைவர் தம்பி தலைமைங்கிற படத்தில் கூட ஒரு ஃபேமஸான இது. அது மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்குறதா இருந்தாலும் என்ன வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிஷனாக வளர்க்கலை, செல்லம் கொடுத்து வளர்த்து அதை கெடுத்துட்டீங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ ஸ்கூல்லனா நமக்கு வந்து ஒரு விதிமுறைகள் அப்படின்னு உண்டு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு விதிமுறைகள்னு உண்டு. இப்போ அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேர் வி கோ அந்த மாதிரி. ஸோ இது மாதிரியான எல்லா விதமான கண்டிஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரியான இது இந்த ரூபாய் நோட்டு சேமிக்கு அப்படிங்கிறதுலையுமே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபா நோட்டில் மிக முக்கியமாக இந்த கிழிஞ்சிருக்கக்கூடாது, ஓட்ட உடசல் இருக்கக்கூடாது, அதில் எழுதி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரூபா நோட்டில் எழுதுறதுக்கு வந்து கவர்னருக்கு மட்டும்தான், அந்த ஆர்பிஐ கவர்னருக்கு மட்டும்தான் இது. ஆனால் நம்ம நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே காதல் கவிதைகள் எழுதுறது, அப்புறம் நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அப்புறம் அந்த மாதிரி பச்சை குத்துற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறையா விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் நானும் அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலாக, ஒரு கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிந்த பிறகு அது செய்கிறது கிடையாது. பொதுவாக அந்த ரூபா நோட்டு வந்து ஸ்டாப்லர் அடிச்சிருக்கக்கூடாது, செல்லோ டேப் போட்டிருக்கக்கூடாது, ரொம்ப கசங்கி போன ரூபா நோட்டாக இருக்கக்கூடாது, கந்தலான ரூபா நோட்டாக இருக்கக்கூடாது. சில ரூபா நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா ஒட்டு போட்டு, ஸ்டிக்கர் ஒட்டி, இல்லை கம் ஒட்டி, இல்லை வேறு சோத்து பசையை ஒட்டி கூடலாம் வைத்திருக்கக்கூடிய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சிலது அது கிழிஞ்சே போயிருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக இல்லை யாரோ கொடுத்தாங்கன்னோ இல்லை ஏதோ ஒரு ராசிக்காகவோ வைத்திருக்கக்கூடிய இதெல்லாம் இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அந்த ரூபா நோட்டோட அந்த இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூங்கிறதே இல்லாமல் போயிடும். அது யார் கொடுத்தாலும் சரி, எந்த மாதிரியான இதாக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளே இருக்கோம், நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்த இயற்கையான இந்த உடம்பு, இதுலேயே ஏதாவது ஒரு டேமேஜ் வந்துடுச்சு, நம்ம ஒரு சர்ஜரியே பண்ணிட்டோம், இல்லை ஒரு ஆர்கனை எடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் எப்படி இருக்கும்? அதை மாதிரி தான் ஒரு திடகாத்திரமான ஒரு நபருக்கும் ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடிய நபருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை மாதிரி தான் அந்த ரூபாய் நோட்டுக்குமே. ஏன்னா மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, மணி இஸ் அல்டிமேட். ஸோ இதெல்லாம் கூட ஒரு மந்திர சொல்ல நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, மணி கம்ஸ் டு மீ, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரூபா நோட்டை வந்து நிறைய பேர் மடித்து அதை வந்து எப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செலவு நோட்டு மாதிரி இருக்கணும், இப்படி புத்தம் புதுசாக இருக்கணும். அதுவே வந்து பழைய நோட்டுகள்லாம் இருக்கும், அந்த மாதிரியான நோட்டை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணும். பட் நான் எப்படி அந்த இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் தேடி கண்டுபிடித்து எடுக்கிறதுனா, இந்த ரூபா நோட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஒரு நம்பர் வருது, இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம், இல்லை இந்த நம்பரை நம்ம பல நாள் வச்சுருந்து பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருப்பேன், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த நம்பர் வராதனால நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைய போகிறோம், இல்லை இந்த நம்பர் இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது, அதை வந்து அது சைன் அப்படின்னு சொல்லுவோம், காட் சைன் அப்படின்னு சொல்ல முடியும், யூனிவர்ஸோட சைன் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே குறி காமிக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம அதை கழித்து விடக்கூடிய விஷயங்களை செய்கிறது உண்டு. ஸோ முதல்ல ரூபா நோட்டு நல்லா புதுசாக இருக்கணும். இப்போ செலவு நோட்டுமாங்க, பேங்க்லலாம் அச்சடிச்சு அப்படியே புதுசாக வரக்கூடியதாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி நோட்டை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரூபாங்கிறது
அந்த தாள் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர் அப்படிங்கிறது அது வந்து புதனோட அம்சத்தை குறிக்கக்கூடியது. அதில் வர எண்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது நம்ம நிறைய இதை பற்றி பேசலாம். இதுக்கு நிறையா விதிமுறைகள் இருக்குது. நான் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றேன். நிறைய பேருக்கு அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.